வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நீர் தொழில்நுட்ப மைய செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நீர் தொழில்நுட்ப மைய இயக்குனர் முனைவர் BJ பாண்டியன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. உயிரியல் முறையில் மஞ்சள் கிழங்கழுகல் நோய் மேலாண்மை குறித்து ஈரோடு மாவட்டம் விவசாயி டி. திருச்செல்வன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மருத்துவ குணமும் மகத்துவமும் நிறைந்தது மஞ்சள் பயிராகும். ஏற்றுமதி வாய்ப்பு மிகுந்த பயிர் என்பதால் ரசாயன மருந்துகளை விட உயிரியல் முறையில் பயிர் மேலாண்மை மிகவும் சிறந்ததாகும். அந்த வகையில் ஈரோடு மைராடா வேளாண் அறிவியல் நிலைய ஆலோசனையுடன் உயிரியல் முறையில் மஞ்சள் கிழங்கழுகல் மேலாண்மை குறித்து ஈரோடு மாவட்டம் விவசாயி டி. திருச்செல்வன் அவர்கள் தரும் விளக்கம். ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்திங்கன்னா மஞ்சள் விவசாயம் ஒரு முக்கியமான பயிராக இருக்குது. இந்த மஞ்சள் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக கிழங்கழுகள் வருது. இந்த கிழங்கழுகளை கட்டுப்படுத்த ஈரோடு மைராடா வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து எனக்கு சில டெக்னாலஜிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது சொல்லி கொடுத்து அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிழங்கழுகள் இல்லை, கிழங்கழுகள் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இல்லைன்னு சொல்கிறத விட குறைஞ்சிருக்கு. கிழங்கழுகள் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது ட்ரைகோடர்மா ஹரிசானியம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அது 1 கிலோ 1 ஏக்கருக்கு அப்படிங்கிறதுல விதை நேர்த்தியும் போது ஒரு தடவை, அதுக்கப்புறம் 3ஆவது மாதம், அப்புறம் 5ஆவது மாதம், அப்புறம் 7ஆவது மாதம் குப்பையோடு கலந்து மஞ்சளுக்கு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கழுகள் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இது மட்டும் இல்லாத இவங்க நிறையா சூடோமோனாஸு, விரிடி இந்த மாதிரி இதுகளும் கொடுத்தாங்க காம்பினேஷனும். அந்த காம்பினேஷன் எல்லாத்த விட பெஸ்ட்டாக இருந்தது ட்ரைகோடர்மா ஹரிசானியம். இப்போது கேலிக்கட்டிலிருந்து எனக்கு 4 ரகம் கேவிகே மூலிமா எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த 4 ரகமே நல்லா இருந்தது இந்த தடவை. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கிழங்கழுகள் ரொம்பவுமே ஜாஸ்தி, அதாவது 60% பக்கமாக இருக்கும். இப்போ இது போட்டதுக்கப்புறம் நல்லா குறைஞ்சிருக்குது. அதுபோக இந்த ஹரிசானியம் அப்ளை பண்ண பூமியில் பார்த்திங்கன்னா மறுபடியும் வாழை வச்சுருக்கிறேன். அந்த வாழைக்கும் நோய் தாக்கல் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஹரிசானியம் பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுது. அது பார்த்திங்கன்னா இதை இந்த தொழில்நுட்பத்தை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தினோம்னா நல்லாயிருக்கும், மகசூல் நல்லா அதிகப்படியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. அப்புறம் இப்போ இந்த கேவிகேலேருந்து கொடுத்த இந்த ரகம் புது ரகங்கள் பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் வரக்கூடிய ரகங்கள் 2 கொடுத்துருக்காங்க. இந்த 48ங்கிறது ஒன்று, அப்புறம் இன்னொரு ரகம், இந்த ரகம் ஒன்று. இந்த ரெண்டுமே நமக்கு 6 மாதத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இது நல்லாவும் இருக்குது. முதல் 10 கிலோ கொடுத்தாங்க, கொடுத்ததுலேயே ஈல்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதுபோக மறுபடியும் 2 ரகம் கொடுத்தாங்க. நான் மொத்தமாக 5-6 ரகம் பயிரிட்டுருக்கிறேன். அந்த 5-6 ரகம் பயிரிடுறதுல பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இந்த 2 ரகமும் நல்லாயிருக்கு. 48
மற்றும் இந்த ரகம் ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா விவசாயிகளும் இதை பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் தகவல் அறிய விவசாயி டி திருச்செல்வன் அவர்களை 08883502808 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு மற்றும் உரமிடல், பூச்சி மருந்திடல் போன்ற தகவல்களை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 82 முதல் 87% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 73 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 17 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிடாக்ளோபிரிட் 70 WS மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின் விதைக்கவும். தொடர்ச்சியான மழை எதிர்பார்க்கப்படுவதால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 75% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 5 கிலோமீட்டர் முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. குறுவை நடவு செய்யும் பொழுது 18 முதல் 22 நாட்கள் வயதுடைய நன்கு வாளிப்பான நாற்றுகளை பெற்று உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் 1 கிலோ மற்றும் பாஸ்போபாக்டீரியா 1 கிலோவை 40 லிட்டர் தண்ணீரில் இட்டு நாற்றுகளின் வேர் பாகம் கரைசலில் நன்கு நனையுமாறு 15 முதல் 30 நிமிடங்கள் வரை வைத்திருந்து பிறகு 20க்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். திருந்திய நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் 14 நாட்கள் வயதுடைய நாற்றை குத்துக்கு ஒரு நாற்று வீதம் 25க்கு 25 சென்டிமீட்டர் இடைவெளியில் சதுர முறை நடவு செய்ய வேண்டும். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் அதிகமான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 44 முதல் 88% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 6 கிலோமீட்டர் முதல் 28 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நெல்லில் பூக்கதிர் உருவாகும் பருவம் முக்கியமான பருவமாதலால் மேலூரம் இடுதல் மிகவும் அவசியமாகும். தழைச்சத்தை இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி இடவும். இலைவண்ண அட்டை இல்லையெனில் மண் பரிசோதனை அல்லது பொதுவான பரிந்துரை அடிப்படையில் உரமிடவும். கத்தரியில் பூக்கும் மற்றும் காய்க்கும் பருவம் முக்கியமான பருவமாதலால் ஊட்டச்சத்துக்களை சொட்டு நீர் பாசனம் மூலம் 3 நாட்களுக்கு ஒரு முறை அளிக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் பெரும்பாலான மேகமூட்டத்துடன் காணப்படும். கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேரம் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 95 முதல் 98% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் தோட்டத்தில் உரிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு.
வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 64 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 8 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் மிக அதிகமாக காணப்பட்டு அதன் காரணமாக வெப்ப அளவுகள் குறைந்து காணப்பட்டாலும் அதிக காற்றின் காரணமாக தீவன விரயம் ஏற்படும். இதனை தவிர்க்க உயர் மனைகளின் பக்கவாட்டில் 3 அடி உயரத்திற்கு படுதாவை கட்ட வேண்டும். இதனால் தீவன விரயமாவது தடுக்கப்படுவதுடன் கோழிகள் தேவையான அளவு தீவனத்தை எடுப்பதற்கு உதவும். ஆடிப்பட்டத்தில் நிலக்கடலை மற்றும் சோளம் சாகுபடி செய்யும் விவசாயிகள் நிலத்தினை நன்கு உழுது தயார் செய்யவும். மேலும் ஊட்டம் ஏற்றப்பட்ட தொழு உரம் ஒரு ஏக்கருக்கு 750 கிலோ தயார் செய்து அடியுரமாக கடைசி உழவிற்கு முன் இட வேண்டும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 42 முதல் 69% காற்றின் வேகம் 7 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. எள் பயிரில் காய் துளைப்பான், இலை மற்றும் தண்டு பிணைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு 400 மில்லி குயினால் பாஸ் 25 EC அல்லது வேப்ப எண்ணெய் 2% கலந்து தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 85 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை மழையினால் சேதமடையாமல் இருப்பதற்காக உலர்ந்த இடங்களில் வைத்து பாதுகாக்கவும். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே பறதில்லை. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. பாசனத்திற்கான நீர் பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வேளையில் கிடைக்கின்ற நீரை பயன்படுத்தி சிறப்பான முறையில் மேலாண்மை செய்ய வேண்டியது அவசியமாகின்றது. அந்த வகையில் 1982ஆம் ஆண்டு பன்னாட்டு நிதி உதவியுடன் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட 3 தொழில்நுட்ப மையங்கள் பாசன நீர் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிலத்தடி நீர் குறித்த ஆராய்ச்சி, நீர்வள நிலவள திட்ட ஆராய்ச்சி, குறிப்பாக நெல்லில் சொட்டு நீர் பாசன ஆராய்ச்சி போன்றவற்றினை ஒருங்கிணைத்து விவசாயிகள் பயன்பெற ஆலோசனை வழங்கி வரும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நீர் தொழில்நுட்ப மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் இம்மையத்தின் இயக்குனர் முனைவர் BJ பாண்டியன் அவர்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நீர்நுட்ப மையமானது கடந்த 1982ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டு பன்னாட்டு நிதியுதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது. வேளாண்மைக்கு அடிப்படையான தேவையான பாசன நீர் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்தியாவிலேயே 3 நீர்நுட்ப மையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. முதலாவதாக புதுடில்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் கீழ் இயங்கும் நீர்நுட்ப மையம், இரண்டாவதாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நீர்நுட்ப மையம், மூன்றாவதாக ஹைதராபாத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் நீர்நுட்ப மையமாக மொத்தம் 3 மையங்கள் இந்தியாவில் பாசன நீர் குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் இந்த நீர்நுட்ப மையத்தில் பல்வேறு பணிகள், பாசன நீர் குறித்து ஆராய்ச்சிகள் மற்றும் கொள்கை முடிவுகள் வகுக்கப்படுகின்றன. இந்த மையமானது பல துறை விஞ்ஞானிகளை கொண்டதாகும். இந்த மையத்தில் பெரும்பாலும் நாங்கள் பாசன நீர் குறித்த வேளாண்மைக்கு எந்த வகையில் பயன்படும் என்பதற்கு குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்கு மீண்டும் திட்டங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னால் அகில இந்திய ஒருங்கிணைப்பு வேளாண்மை திட்டமாக என்ற நிலத்தடி நீர் குறித்த ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மதுரை மற்றும் பவானிசாகர் மையங்களில் அகில இந்திய ஆராய்ச்சி ஒருங்கிணைப்பு திட்டங்களும் இந்த மையத்தின் கீழ் செயல்பட்டு கொண்டு கொண்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய திட்டமாக இந்திய அளவில் இந்த 3 மையங்களும் இணைக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக உலக வங்கி இதுவுடன் நடைபெற்று கொண்டிருக்கும் மிகப்பெரிய திட்டமான நீர்வள நிலவள திட்டம் என்ற திட்டம் சுமார் 90 கோடி அளவில் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த மையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் மூலம் பல்வேறு விவசாயிகள் மற்றும் பலர் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக நீர்வடி பகுதி குறித்த திட்டங்கள், மானாவாரி பகுதிகளுக்கான மண்வள பாதுகாப்பு முறைகள் குறித்து நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் பயிற்சிகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக அந்த சுற்றுப்புற சூழல் எந்த அளவுக்கு நிலத்தடி நீர் மாசுபட்டு கொண்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு இந்திய ஆராய்ச்சி சபையின் மூலம் ஆராய்ச்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக பார்த்தோம்னால் இந்த சொட்டு நீர் பாசனம் குறித்து விழிப்புணர்வு உருவாக்குகிறோம். அதன் பராமரிப்பு குறித்து மக்களிடையே அதிகமாக கொண்டு செல்வதற்காக ஒரு ரட்டன் டாட்டா என்ற நிறுவனத்தின் மூலமாக ஒரு திட்டம் வகுக்கப்பட்டு கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் பெருமளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த அடுத்ததாக நம்ம நபார்டு நிதி வங்கி உதவியுடன் சஸ்டைனபிள் சோர்க்கன் இனிஷியேட்டிவ் என்ற ஒரு கரும்பு ஆராய்ச்சிகள் குறித்த திட்டங்கள் நடைபெற்று கடந்த 2 ஆண்டுகளாக இந்த நீடித்த நிலையான கரும்பு விவசாயம் குறித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும்
பல்வேறு கொள்கை முடிவுகளுக்காக இந்த நீர்வழி பகுதிகள் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன மற்றும் கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் பகுதியில் என்னென்ன வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை அதை மதிப்பீடு செய்து அது எந்த அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கு என்ற மதிப்பீடு முறைகளும் பெருமளவில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னால் நெட்டாஃபார்ம் கம்பெனியுடைய அந்த சொட்டுநீர் பாசனம், இஸ்ரேலுடைய கம்பெனியுடைய நெல்லில் சொட்டுநீர் பாசனம் என்ற புதிய ஒரு அணுகுமுறைகள் விஞ்ஞானபூர்வமாக எந்த வகையில் நம் நெல் சாகுபடியில் சொட்டுநீர் பாசனங்கள் அமைப்பது என்பது குறித்தும் இங்கு ஆராய்ச்சிகள் மிகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு வகை ஆராய்ச்சிகள் இந்த மையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மையங்கள் மூலமாக கொள்கை வடிவங்களும் எடுக்கப்பட்டு அரசாங்கங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சொட்டுநீர் பாசனத்தை எவ்வாறு வடிவமைப்பது, எந்தெந்த பயிர்களுக்கு நடைமுறைப்படுத்துவது, அதனுடைய நீர் தேவை என்ன, எவ்வாறு அதை சிக்கனமாக பயன்படுத்தி மகசூல் பெருக்குவது, மேலும் சொட்டுநீர் பாசனத்துடன் எவ்வாறு உரங்களை கலந்து பயிர்களுக்கு கொடுப்பது என்பது குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகள் இங்கு நடைபெற்று தற்பொழுது அனைத்து பயிர்களுக்கும் தேவையான சொட்டுநீர் பாசன திட்டங்கள் வகுக்கப்பட்டு தமிழகத்திலே கொண்டு செல்லப்பட்டது. இப்போ தமிழக அரசால் பல்வேறு பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு விவசாயிகளே எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. சொட்டுநீர் பாசனம் அமைத்த பிறகு அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தின் மூலமாக அமைத்த பிறகு அந்தந்த விவசாயிகளுக்கு பராமரிப்பு முறைகள் எவ்வாறு நடத்துவது என்பது அவருடைய வயல்வெளிக்கு கொண்டு செல்லும் ஒரு உன்னதமான திட்டத்தை நாங்கள் தயாரித்து ஒரு ரட்டன் டாட்டா என்ற நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் செலவில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த மையத்தின் மூலமாக திருப்பூர், கோவை மற்றும் பகுதியில் நடைபெற்று கொண்டிருந்தன. திருந்தி நெல் சாகுபடி என்ற முறைகள் பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த மையத்தின் மூலம் உழவர்களுக்கு பெருமளவு உலக வங்கி திட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2007 ஆண்டு முதல் இந்த திருந்தி நெல் சாகுபடி முறை பல்வேறு விவசாயிகளிடையே கடைபிடிக்கப்பட்டு அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கைகள் வகுத்து நாங்கள் இந்த திட்டத்தின் இந்த மையத்தின் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த வேளாண்மைத்துறை, தமிழ்நாடு அரசு வேளாண்மைத்துறை இந்த திருந்தி நெல் சாகுபடி முறைகளை கொள்கை வடிவில் ஏற்றுக்கொண்டு அனைத்து பகுதியிலும் தற்பொழுது பரவலாக நெல் சாகுபடி இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் முதல் 10 லட்சம் ஹெக்டர் பகுதிகளில் பரவலாக பயன்பட்டு கொண்டிருக்கின்ற விவசாயிகளும் அதன் மூலம் அதிக மகசூலாக கிட்டத்தட்ட 8 டன் முதல் 10 டன் வரை விவசாயிகள் ஒரு ஹெக்டருக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிக்கனமான நீர் சாகுபடி முறைகளும் விவசாயிகளிடையே அதிகம் பயன்படுத்தி கொண்டிருக்கு. இது ஒரு முக்கியமான கொள்கை வடிவுகள் இந்த மையத்தின் மூலமாக நாங்கள் கொடுத்திருக்கிறது. இரண்டாவது, நிலத்தடி நீர் உபயோகிப்பு முறைகள் எந்த அளவுக்கு சிக்கனமான முறைகளில் நிலத்தடி நீர் உபயோகப்படுத்துவது, பாசன பகுதியில் நிலத்தடி நீர் பயன்பாடு எந்த அளவு இருக்க வேண்டும். தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 385 வட்டாரங்களில் எந்தெந்த வட்டாரங்கள் அதிகமான நிலத்தடி நீர் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது போன்ற ஒரு ஆராய்ச்சிகளும் செய்யப்பட்டு அதன் மூலம் விவசாயிகளுக்கும் சரி அரசாங்கங்களுக்கும் சரி ஒரு கொள்கைகள் இந்த இடங்களில் நிலத்தடி நீர் பயன்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு அவ்வப்போது தெரிவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கும்பொழுது கரும்பு சாகுபடியில் அதிக தண்ணீர் தேவைப்படுகிறது. அந்த கரும்பு சாகுபடியில் நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி என்ற ஒரு தொழில்நுட்ப முறையை இந்த தமிழ்நாடு வேளாண் நீர்நுட்ப மையத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டு கடந்த 2009ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2010-11ஆம் ஆண்டுகளில் பல்வேறு விவசாயிகளிடையிலும் ஆராய்ச்சி நிலையங்களிலும் இது பரிசோதிக்கப்பட்டு ஒரு தொழில்நுட்பமாக, அதாவது ஒரு நாற்று நடுவது, சொட்டு நீர் பாசனங்களை இணைப்பது போன்ற தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே அதிகமாக செய்வதன் மூலம் கரும்பு சாகுபடியில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராவுக்கு 55 முதல் 70 டன் வரை விவசாயிகள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. மேலும் தண்ணீரிலும் ஒரு சிக்கனமாக கிட்டத்தட்ட 25-30% பாசன நீரிலும் சிக்கனம் ஏற்படுகிறது. இதற்காக ஒரு கொள்கை வடிவமைப்பு முறைகளும் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்பட்டு இந்த கொள்கை வடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இந்த நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி முறைகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சர்க்கரை ஆலை பகுதிகளிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு கொள்கை வடிவெடுத்து அவர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கியுள்ளது. மானாவாரி பகுதிகளில் என்று எடுக்கும்போது பார்க்கும்போது நீர்வழி பகுதி மேம்பாட்டு முறைமை என்பது இந்திய அரசாலும் சரி தமிழ்நாடு அரசாலும் இப்பொழுது முக்கியமான ஒரு கொள்கையாக எடுக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் நீர்வழி பகுதி முறைகள் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நீர்வழி பகுதி மேம்பாட்டு முறைகளுக்கான மண்வள பாதுகாப்பு முறைகள் என்னென்ன, எவ்வாறு அதை முறையாக விஞ்ஞானபூர்வமாக விவசாயிகள் எடுத்து செல்வது என்பது குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் மற்றும் பரிந்துரைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விவசாயிகள் அனைவரும் எந்த ஒரு பாசன நீர் மேலாண்மை குறித்தும் சரி, நிலத்தடி நீர் உபயோகம் குறித்தும் சரி, எந்த ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டாலும் தவறாமல் எங்களுடைய நிலையத்தை தொடர்பு கொண்டு தமிழக விவசாயிகள் அனைவரும்
பயன்பெறலாம் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் BJ பாண்டியன் அவர்களை 09489056705 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்ச என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு? அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். 26/6/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கண்டமனூர் கிராம விவசாயி S. வேலுச்சாமி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். நோய் தடுப்பூசிகள் செயலிழக்காமல் இருக்க பின்பற்றப்பட வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் S. பார்த்திபன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பருவ காலங்களில் கால்நடைகளை தாக்கும் நோய்கள் குறித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கால்நடை பராமரிப்பு துறை உதவி இயக்குனர் டாக்டர் M. லூர்துசாமி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.